அனைவருக்கும் வணக்கம். இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக ஒரு ஒருங்கிணைந்த மையம் மதுரையில் திறக்கப்பட்டுச்சு. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒருங்கிணைந்த மையங்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்காக அவங்களுக்கு திட்டங்கள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கான பணிகளில் அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி சம்மந்தப்பட்ட நலத்திட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க இங்கே ஃபில் பண்ணி கொடுக்குறது. அதே இதில் மாற்றுத்திறனாளி தேவையான முதல் கட்டமான அனைத்து பிசியோதெரப்பி உள்ளிட்ட மருத்துவ உதவிகள் உள்ளிட்டவை அணைந்த ஒரு ஒருங்கிணைந்த மையம் திறக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு பிளாக்லையும் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டுக்கு தேவையானது அவங்களுடைய நலத்திட்டங்கள் சார்பாகவும் நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கான இந்த ஒருங்கிணைந்த மையம் திறக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி மற்ற பிளாக்லையும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திறந்து வச்சுக்கலாம். வேற ஏதாவது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் முடிஞ்சிருச்சா இல்லை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில்? அதாவது 80% மேலே முடிச்சு. இன்னொரு 100-120 பொறுப்புகள் கிட்ட வேலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வேலிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில தினங்களுக்குள்ள அதுவும் முடிவடைஞ்சிடும். ஏன்னா இப்போ போகிறதுல டெம்பரரி போஸ்டிங்ஸ் தான். பெர்மனெண்ட் இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் நடக்கும். ஸோ இப்போ டெம்பரரியாக ஒவ்வொரு இடத்துலையும் போஸ்டிங்ஸும் முடிவடைந்து விட்டது. அதிகபட்சம் ஒரு 100-120 கிட்ட முடிவடையாமல் இருக்குது. அதை அங்கங்கே வேலிடேஷன் பண்ணி அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஒப்பந்த பணியாளர்கள் மின் வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் வந்தோடனே நிரந்தரமாக்குவேன்னு சொல்லி இல்லை ஒப்பந்த பணியாளர் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர் எவ்வளோ பேர் இருக்கான்ற கணக்கெடுப்பு இப்போ தான் துவக்கிருக்கோம். நான் 3 வாரமாக அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்மகிட்ட சேரல. ஏன்னா இப்போ எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டில் இருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒவ்வொரு இடத்துல சப்ஸ்டேஷன்ஸ் இருக்காங்க. நிறைய இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் கணக்கில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு கணக்கெடுத்த பிறகு தான் நம்ம இதில் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறத இல்லை நம்ம டிஎன்பிஎஸ்சி வழியாக நம்ம எடுக்கிறோம். ஸோ உங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சி வழியாக எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை எல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியாக தான் எடுக்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வழியாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ என்ன பண்ணுறோமோ அதான் பண்ண முடியும். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். கணக்கெடுப்பு எடுக்கும்போது அவங்க இல்லை இந்த சப்ஸ்டேஷன்ல ஒப்பந்த பணியாளர்கள் இல்லை நம்ம கணக்கெடுப்பு நடந்த பிறகு நம்ம வெளியிடுவோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் அப்ஜெக்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். என்கிட்ட நிறைய ஒப்பந்த தொழிலாளர் பேசினாங்க. அவங்க விடுபட்டு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பேர்னு கணக்கெடுத்து முடிச்ச வரைக்கும் நம்ம டைம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலாம் நம்ம வெளியிடுவோம், அவங்க சிஸ்டமில் கொண்டு வருவோம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ ஒப்பந்த தொழிலாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்படுது, அவங்க என்ன ஒப்பந்தத்தில் என்ன மாதிரியான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸ்கில்டா அன்ஸ்கில்டு லேபராக இருக்காங்களா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற பண்ணிப்போம். இல்லை பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் பல அளவிலான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்களில் பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பத்திரப்பதிவு துறையில் துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த பத்திரங்கள்லாம் ஹோல்டு பண்ண வேண்டும். எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள், எதனால், யார் பண்ண, எப்படி பண்ணாங்க, ஏன்னா யாருடைய சம்மந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அந்தந்த பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் அதில் யார் அங்கே இருந்தாங்க, யார் மூலமா நடந்துச்சு, இது அப்போ இருந்த துறையில் யார் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தால், இது அனைத்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய போலி பத்திரங்கள் இப்போ புகாராக வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகளில். இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய ஆமாம். இப்போ வந்தோடனே இவ்வளோ பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசு நடந்திருக்காங்க. இப்போ இந்த இதில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் விரிவாகிறதுக்கு உடனே சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து 1வது சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க.
ஒன்றாவது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, ஒன்றாவது எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. ஆனால் பல புகார்கள் இருக்குது. நம்ம வந்து எதெல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுதோ, எதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து பத்திரம் முடிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேசி வந்து புகார் அளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிஞ்சிருக்காங்க. அதில் ஹெச்ஆர்என்சியை நிறைய பேர் ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஹெச்ஆர்என்சியில் அவங்களுடைய வேலையை அவர் கரெக்டாக வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசி வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. அங்கே அதிகாரிகள் மட்டத்திலும் அதுக்கு மாவட்ட மட்டத்திலும் இன்னும் வேறு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். அந்த துறை அமைச்சர்களும் இது மாதிரியான எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள் நடந்திருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்கள் கடந்த சில நாட்களாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான போலி பத்திரங்கள், நீர்நிலைகள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் அது கோயில் நிலங்கள் இது மாதிரியான வந்திருந்தால் கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு வாங்க. விரிவான விசாரணை நடத்தப்படும். நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாமல் இருக்கு. கடந்த 5 வருஷத்தில் ஒரு நாள் சிபிசிஐடி போயிருக்கான்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இல்லை இதெல்லாம் ஃப்ராட்லண்ட் கேஸ். இது வந்து முறைகேடு, இது வந்து கிரைம் அஃபென்ஸ். இது கண்டிப்பாக வந்து கிரிமினல் அஃபென்ஸு, சிவில் டிஸ்பியூட் இல்லை. இது சொத்து பிரச்சனை இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் இது வந்து முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யக்கூடிய வழக்கு. இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் புறம்போக்கு நில நீர்நிலைகளாக அவங்களுடைய சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து அரசுக்கு தெரியாமல் நீங்கள் பத்திரம் முடிக்கிறது முற்றிலும் குற்ற சம்பவம். அது கண்டிப்பாக அது வந்து உங்கள் கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையே. இல்லை, இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தால் உங்களுக்கு யாருக்கு ஆதரவு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லையா? அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்லுவாங்க? திமுக சொல்லக்கூடிய இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இத்தனை 5 வருஷமா இந்த இடத்த பதிவு செய்ய முடியல, நாங்க பதிவு செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தோம். பரந்தாமல் ஒரு வார்த்தை சொல்றாரு, பழனி போய் மொட்டை போட்டதான் பத்திரப்பதிவு துறையில் இப்போ நீங்கள் இந்த இது மட்டும் இல்லை, நாங்கள் தான் சொல்கிறோமே, இது மட்டும் இல்லை கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரி பல மோசடி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டது. பல பேர் வந்து இது மாதிரி இன்டர்நெட் எவ்வளோ பேர் சஸ்பென்ஷனில் இருந்தவங்களும் மீண்டும் போய் அங்கங்கே வந்து நிறைய பேர் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கவங்க திரும்பவும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதிகப்படியான முறைகள் நடந்து பத்திரப்பதிவில். நாங்கள் இப்போவும் ஓப்பனாக சொல்கிறோம், பத்திரப்பதிவு துறையில் கடந்த 5 ஆண்டுகள் இது மாதிரியான மோசடி பத்திரங்கள் இருந்தால் கொண்டு வாங்க. எதெல்லாம் வந்தால் புகாராக தெரிவிக்கவும் கண்டிப்பாக விரிவான விசாரணை, கிரிமினல் விசாரணை செய்யப்படும். ஏன்னா நிறைய நடந்திருக்கு. இதில் எங்கேயுமே வந்து அரசு வந்து முழு அளவில் யாரையும் மன்னிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 100% நடக்கும். வேற ஏதாவது சார் இப்போ திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தவைக்கால இல்லை அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பாக திமுகவாக இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்லை திமுகவாக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது நான் சொன்னது இப்போ திமுக தான் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்கிறோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்லேருந்து நேற்று வரை வந்து பல 2 கோடிக்கு மேலே பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்மந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேலே பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக, அவங்களுடைய தலைமை சார்பாக, செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்லை என்னன்னா இல்லை அதை தெளிவாக தான் அங்கேருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்லை அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இது எம்எல்ஏக்களும் நீங்கள் பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்ணுறாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களித்தாலே அரசை டிஸ்மிஸ் பண்ணுறோம், அரசுக்கு எதிராக பண்ணுறோம். ஸோ அதை தானே அவங்களுடைய முயற்சி. ஸோ அந்த முயற்சி தானே இப்போ அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்போ வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு?
மத்திய அமைச்சர் ஆவார்னு. மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்போ இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்னைக்கு சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்னைக்கு வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்னைக்கு பேசுகிறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு? இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்ல வர்றார்? எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அடுத்து சார் ஒரே ஒன்று என்ன சொல்றாருன்னா திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா திமுக அதிமுக அலையன்ஸ் வைக்கிறது அதாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்ல காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்று திமுக தனியாக நின்றிருந்தால் இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக ஓடலாம் இல்லை, திமுக தனியாக நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க வந்து 18, 19, 20% தாண்டினதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்தனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்புறம் இந்த கூட்டணி எல்லாம் சேர்த்து பாமக எல்லாம் சேர்த்து தான். திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக். இப்போ போன தடவை ஆட்சி அமைத்து ஏன் 2011 2014 அவ்வளோ பெரிய படுதொலி அடைஞ்சாங்க? அவங்களுக்கு ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் சீட்டு வாங்கினதும் காங்கிரஸ் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அதை வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யாரு கூட இருக்கும்? ஸோ அதனால தான் வந்து வெளியே வராங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லையா? அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்கிறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்போ சொல்கிற காரணம் ஏதாவது ஒரு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேறு எந்த காரணம்? சார் திமுக வந்து ஒருத்தர் சார் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து உத்தரவு போட்டிருக்கதா ஒரு இல்லை. நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில். ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப கட்சி அறிவாலயம் பக்கமும் போக மாட்டார். சென்னையில் இருந்தால் அறிவாலயம் பக்கமும் போகிறதில்ல. அந்த ஸ்டாண்ட் லைன் அவர் தெருவுக்குள்ளே எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகேடு போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனால் இன்னைக்கு லண்டனில் போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்லேருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குது. அவங்க அங்கேருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளோ அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை லண்டன்லேருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னென்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கேருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்காதான் இன்றைக்கி செய்தித்தாள்களில் பல வந்திருக்கு. இதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்கே போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதற்கு மேலே சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம். சார் அதே போல காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் திமுக வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு சார். இல்லை இது எல்லாமே வந்து அவங்களுடைய திட்டங்கள் தானே. இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தானே அவங்க பேசப்பட்டனால தானே அவங்க வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணுன்றால தான் இவங்கள வெளியே வந்தாங்க. கூட்டணி கட்சிகளை எதுக்காக வெளியே வந்தாங்க? அவர்கள் யாரும் வந்து திமுக வந்து இந்த மாதிரி நேரத்தில் கைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? அவர்கள் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் அந்த முடிவிற்கு அவர்கள் வேணா சுயநலமாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள, அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள அந்த முடிவு எடுக்கலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட. பட் மற்ற கட்சியினர் அந்த எப்படி அந்த கொள்கைக்கு எதிராக காங்கிரஸ் வர வேண்டிய தேவையே இல்லையே. அதிமுக வந்து ஏன் இல்லை அந்த ரெசிக்னேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, ரெசிக்னேஷனை இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தலைமை யாரோட கனெக்டாக இருக்க தெரியல. அதிமுக தலைமை என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியல. அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு யாருக்குமே தெரியல.